அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 23/8/2025 அன்னைக்கு சாட்டர்டே லன்ச் பண்ண வீடியோ தாங்க இது. எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை இது மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்ச நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி இதையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதோட உப்பு, மஞ்சத்தூள் ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மூணையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்குள்ளங்கிட்ட சிக்கனை க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ண சிக்கனை இதோடு சேர்த்து நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணுறோம். தண்ணி எதுவும் விடக்கூடாதுங்க, விட்டாக்க அந்த டேஸ்ட் மாறிக்கும். எங்கள் ஊர் சைடு அப்படி தான் சொல்லுவாங்க. எண்ணெயில் சிக்கனை நல்லா வெங்காயம் தக்காளியோடவே சேர்த்து நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டாக்க அதிலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணியிலே ஒரு 10 நிமிஷம் சிக்கனை வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதாவது அந்த மிளகாத்தூள் தான் நாங்கள் சாம்பார், புளிக்குழம்பு ப்ளஸ் காய் பெரட்டல் அனைத்துக்குமே, ஃபிஷ் குழம்பு, சிக்கன், மட்டன் அனைத்துக்குமே அந்த மிளகாத்தூள் தான். அந்த மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சிக்கன் பவுடர், யார் யாருக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த மாதிரி நாங்கள் சிக்கன் பொடி சேர்த்து அதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக ஸ்வீட்டான நல்ல டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. ஒரு தடவை அந்த சூடான சாதத்துக்கும் அந்த சிக்கன் கிரேவிக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும். நாங்கள் எப்படி சேர்த்துருக்கோனாக்கா சுமார் கம்மியான அளவு தான், சாப்பாட்டில் போட்டு பேசி சாப்பிட்ற மாதிரி. இங்கிட்ட ரைஸ் வெந்துட்டுருக்கு, இங்கிட்ட சிக்கன் கிரேவி ரெடி ஆகுது. ப்ளஸ் சிங்கில் பாத்திரம் விளக்கிக்கிட்டே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். காலையிலே வீடு வாசலாம் க்ளீன் பண்ணி மிஷினில் துணி போட்டு எடுத்து காய வச்சுட்டு போயிட்டேன். லன்ச்சு மட்டும் தான் பண்ணுறது. இன்றைக்கி என்ன நான் பண்ண மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாட்டர்டே தானே பசங்களுக்கு லீவுன்னு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்த கொஞ்சம் மாவு எடுத்து சட்னி அரைச்சி பழைய சாம்பார் இருந்துச்சு, அதோடு தோசை ஊற்றி சாப்பிட்டு பசங்களை அம்மா வீட்டில் விட்டு ஃபீல்டுக்கு போயிட்டோம். நான் சமைக்கிறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் போய் பசங்களை கூப்பிட்டு வந்துட்டார். அவ்வளோதாங்க முடிஞ்சது நம்ம சிக்கன் கிரேவி. பார்க்க உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது, பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சிக்கன் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன மாதிரி சிக்கன் கிரேவி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியோடு கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.